ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்போதுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு லைஃப்பை கொண்டு போனோம்னா நல்லது. எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்ட வாழ்க்கையில் தான் இருக்கோம். ஆனால் நம்ம தூக்கத்துக்கோ இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம போகிற மாதிரி இருக்கு. ரெஸ்ட்டு, ரெக்கவரி, ரிப்பேர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லபடியாக குவாலிட்டி ஸ்லீப்பாக நம்ம தூங்கணும். இது நம்ம தூங்கும்போது நம்ம பாடிக்கு நம்ம கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அதுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குது. அந்த மாதிரி ஓய்வே இல்லாமல் உடம்பு அப்படிங்கிறது போயிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு பேர்ன் அவுட் கூடி சீக்கிரமே வந்துடும். பேர்ன் அவுட் வருதுங்கிறது கடைசி நேரத்தில் இருந்தாலுமே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் பாடியில் இருக்கிற ரிப்பேர் சிஸ்டம் பண்ண முடியாததுனால நம்மளோட இம்யூனிட்டியும் நம்மளுக்கு கீழாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம சரி ரெஸ்ட் எடுக்கிறோம், நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம பாடியோட ரிக்கவரி ரேட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். நம்மளோட பயாலஜிக்கல் ஏஜ் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருந்தாலுமே கூட நம்மளோட உடம்போட ஏஜ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஜாஸ்தியாக போயிடும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், ஒரு நாளைக்கே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. இது நான் ராத்திரி தூங்குறது தவிர நான் சொல்கிறது. ஏன் அப்படிங்கிறதுனா அந்த 1 மணி நேரம் உங்களோட பாடி, உங்களோட மைண்ட், உங்களோட கண், உங்களோட எல்லா சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த 1 மணி நேரம் நீங்கள் அந்த ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வேலை செய்யும் போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நீங்களுமே ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக ஒரு கான்சன்ட்ரேஷனோட வேலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான ரெஸ்ட்டோ ரெக்கவரியோ நம்ம பாடிக்கு கொடுக்காம இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு பிரெயின் ரொம்ப ஃபாக் ஆகிடும். நம்மளால எதுவுமே கிளாரிட்டியோட யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தினமுமே அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் உங்கள் பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகி நீங்கள் ஒரு நல்ல வேலையாக நீங்கள் செய்ய முடியும். ட்ரை பண்ணி